ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்கே நாராயணோட சுவாமி அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ஃபேமஸ் பிளே. அண்ட் இந்த பிளேயை வந்து பாலிமர் சேனலில் சீரியலாகவும் எடுத்திருக்காங்க. இந்த நேம் ஆஃப் மால்குடி டேஸ் அப்படின்னு வந்து எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ முடிஞ்சால் நீங்கள் அதை போய் பாருங்கள். சேம் ஸ்டோரி தான், பட் வந்து அதை வந்து வீடியோ ஃபார்மில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதனுடைய ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்கே நாராயண், ஒன் ஆஃப் த ஃபேமஸ் இந்தியன் நாவலிஸ்ட். இது வந்து நாவல், இதனுடைய ஜானர் வந்து நாவல். இதுக்கு முன்னாடி நம்ம நாகமண்டலா, த சைலன்ஸ், த கோட்டன் செஷன் பார்த்தோம், அதெல்லாம் பிளேஸ். இது வந்து நாவல். ஓகேங்களா? ஸோ இது எப்போ ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1935 பப்ளிஷ் ஆகுது. இதனுடைய செட்டிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மால்குடி அப்படின்ற பிளேஸ் தான். இது வந்து ஒரு ஃபிக்ஷனல் டவுன். ஓகேவா? எப்படி வந்து தாமஸ் ஹார்டி பிரிட்டிஷ் லிட்ரேச்சரில் வந்து வெசக்ஸ் அப்படின்ற ஒரு பிளேஸை வந்து ஃபிக்ஷனல் டவுனாக அவருடைய பிளேஸில் அண்ட் நாவல்ஸில் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணாரோ, அதே மாதிரி ஆர்கே நாராயணன் வந்து மால்குடி அப்படின்ற ஒரு இடத்த வந்து ஃபிக்ஷனல் டவுனா அவருடைய நாவல்ஸ்ல பிளேஸ் செட்டிங்கா யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இதுல இருக்க மெயின் கேரக்டர்ஸ் நம்ம சொன்ன மாதிரி சுவாமி அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். சுவாமி டைட்டில் கேரக்டர் இருக்காங்க, சுவாமிநாதன் அவரோட ஃபுல் நேம். அண்ட் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு இடையில என்ன நடக்குது அவங்களோட ஸ்கூல் லைஃப்ல, அதை எப்படி அவங்க ஓவர் கம் பண்றாங்க, எப்படி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பீப்புள் சொசைட்டியில இருக்கிறவங்களே எப்படி வந்து ஆர்கே நாராயணன் ஃபோக்கஸ் பண்றாரு அப்படின்றது தான் இந்த நாவல். ஓகேவா? ஸோ எப்படி வந்து அவங்க அந்த குழந்தைங்க வந்து ஒரு சொசைட்டியில் நடக்கிற மிகப்பெரிய பிரச்சனையா அல்லது மிகப்பெரிய ஒரு இஷ்யூவா அவங்களோட இன்னோசன்ஸ் அண்ட் அட்வென்ச்சரஸ் மைண்ட் செட்டை வச்சு கடந்து வர்றாங்க அப்படின்றது தான் இந்த நாவல் சுவாமி அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுல இருக்க இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சுவாமி வந்து ஒரு சின்ன பையனா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஸ்கூல் கோயிங் பையனா தான். ஈவன் அந்த நாவல் முடிகிற வரைக்குமே அவர் வந்து ஸ்கூல் கோயிங் பாயா தான் இருப்பாரு. ஆனா அவர் எப்படி வந்து ஒரு பொலிட்டிக்கல் ப்ராட்டஸ்டுக்கு வந்து அகெயின்ஸ்டா அவர் வந்து இன்வால்வ் ஆவாரு அப்படின்றத வந்து இந்த நாவல்ல வந்து கொடுத்திருப்பாங்க. ஈவன் இன் ஸ்கூல் லைஃப், ஸ்கூல் படிக்கும் போதே எப்படி வந்து ஒரு ப்ராட்டஸ்ட்ல அவர் இன்வால்வ் ஆவாரு அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூலுக்கு. ஸோ அந்த இந்தியன் பேட்ரியாட்டிசம் வந்து ஸ்கூல் டேஸ்லயே வந்து பசங்களுக்கு விதைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இதனுடைய நரேட்டிவ் ஸ்டைல் பாத்தீங்க அப்படின்னா வெரி சிம்பிளா இருக்கும், ஹியூமரஸா இருக்கும் அண்ட் ரியலிஸ்டிக்கா இருக்கும். ரொம்ப சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி அப்பெல்லாம் இருக்காது, ரொம்ப சிம்பிள் அண்ட் எலிகண்டா வந்து இருக்கும். இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல்சோ. அண்ட் இது வந்து பார்ட் ஆஃப் மால்குடி சீரீஸ். மால்குடி சீரீஸ்னு இதை வந்து ஒரு சீரீஸாவே எடுத்தாங்க, அதாவது சீரியலாவே எடுத்தாங்க. ஸோ இதுல தான் வந்து மால்குடி சீரீஸ் ஆஃப் நாவல்ஸ்னே வந்து ஆர்கே நாராயணன் எழுதியிருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் நாவல் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சுவாமி அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து இந்த மால்குடி அப்படின்ற ஒரு ஃபிக்ஷனல் டவுனை இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு நாவல் பை ஆர்கே நாராயணன். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. தேங்க்யூ.